ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு பண்டம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை. இப்போ நிறையா பேர் செய்கிறாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் எனக்கு திடீர்னு இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்திருந்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம அம்மா சின்ன பிள்ளையில செஞ்சு கொடுத்தா நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் ஒரு டைம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன். ஏன்னா இது செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் சரி இன்றைக்கி செஞ்சு தான் பார்த்துருவோமே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், அரிசி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா நைஸாக பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு அதை வந்து நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். எனக்கு இதை செய்யும்போது அப்போ நம்ம அம்மா சின்ன பிள்ளையில எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக சாப்பிட்டு இருந்துடுறோம். ஆனால் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையில. திரும்பவும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு நான் போயிட்டேன். இதை செய்யும்போது என் பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் வீடியோ எடுத்தா. அப்புறம் அவளும் கொஞ்சம் உருட்டினா. அவள் உருட்டினதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது சும்மா டிசைன் செஞ்சு வைக்கிற மாதிரி வச்சுருந்தா. சரி, அவள் ஆசையை எங்கே எடுப்பானே, குழந்தைங்களோட ஆசையை தானே நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ உருட்டணுமோ உருட்டு பாப்பான்னு சொல்லிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சது உருண்டையும் இப்படி நீள வாக்கில், அம்மா வந்து குட்டியாக நீளமாக தட்டி போடுவாங்க. நான் வந்து பெருசாக நீளமாக போட்டுருவேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் வச்சுருக்கா, எடுத்து காமிக்கிறேருங்க. லாஸ்ட்டில் காமிக்கிறா பாருங்க. இது அவள் கை தான். கொஞ்சோண்டு மாவு வேணுமா லாஸ்ட்டில் இருக்க மாவு கேட்டால், சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு அதை வச்சு விளாடுவாளாட்ருக்குது. இங்கே பாருங்கள், அவள் தான் எடுத்து காமிக்கிறா. இதெல்லாம் அம்மா செஞ்சாங்க, இது அம்மா உருட்டினாங்க, அதெல்லாம் நான் செஞ்சேன்னு காமிக்கிறா. அம்மா வீடியோவில் காமிங்க என்னைய அப்படின்னு சொல்லி கையை மட்டும் காமிச்சான். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு கீழே ஆஃப் பண்ணியிருக்கிறது தெரியாமலே டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை எவ்வளோ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செம்பு அளவுக்கு அப்படி ஊற்றினேன். அப்புறம் அது கொதிச்சா தான் போட முடியும்ன்ட்டு அதுக்கு இடையில தேங்காவை துருவிக்கலான்னு சொல்லிட்டு திருவ ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா தான் வீடியோ எடுத்தால் எப்படியும் அங்கிட்டு இங்கிட்டு ஆடி எடுத்துருக்குறா. சரி, என்னால் ஸ்டாண்டு வச்சு அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் அவளை கூப்பிட்டாச்சு ஹெல்ப்புக்கு. நல்லா துருவிட்டு இதை வந்து எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேங்காவை துருவி அந்த பால் கொழுக்கட்டை மேலே போட்டு 2 கொதி வந்தோடனே இறக்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை மென்று சாப்பிட்ருவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அதே வாயில் வர்றதெல்லாம் துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் அப்போ இடையில ஒரு தடவை செஞ்சு கொடுத்தப்போ பிள்ளைங்க அப்படி தான் பண்ணாங்க. தேங்காய் திருவி போட்டு கொடுத்தா அப்படியே துப்பிக்கிட்டே இருக்கிறது. அதனால் அதை விட்டாச்சு. நான் அரைச்சி போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். தேங்காய் திருவிட்டேன். தண்ணி நல்லா இப்படி மலமலன்னு கொதிக்கணும். கொதிக்கிறப்போ ஒன்றா போடணும். நீங்கள் ஒன்றா போடணும். தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹை ஸ்பீடில் தான் இருக்கணும் அடுப்பு வந்து பெருசாக தான் எரியணும். ஏன்னா அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து கரைஞ்சி போகாது. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா அத்தனை கொழுக்கட்டையும் கரைஞ்சி போயிடும். அப்புறம் அந்த பசை மாதிரி, நம்ம பசை காய்ச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் கொதிக்கிற மாதிரியே போட்டுட்டு இப்படி சும்மா லைட்டாக தான் கிளறணும். அது போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா சுடு தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் இடையில தேங்காய் அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு, அதை ஜூஸர் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை வடிகட்டி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் அதை ஊற்றுவேன். அதனால் அரைச்சிக்கிறேன். புள்ள தான் வீடியோ எடுத்தா. எப்படியும் அங்கே இங்கேயும் எடுத்துட்டா பரவாயில்ல. அரைச்சிட்டு வடிகட்டிக்கங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் துருவியே போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லதும் கூட. எங்கள் அம்மா வந்து சுக்கு போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து காரமாக இருந்தால் சாப்பிட்டுக்குவோம். அந்த சுக்கோட காரம் இருந்தால் சளி பிடிக்காது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அம்மா சுக்கு போட்டு கொடுப்பாங்க. என் பிள்ளைங்க ஏலக்காய் தூள் போட்டால் தான் சாப்பிடுங்க. அதனால சரின்ட்டு ஏலக்காய் தூள் மட்டும்தான் நான் போட்டேன். நல்லா வடிகட்டிட்டு இடையில இந்த வெல்லம் வந்து இவ்வளோ வெல்லம் போதும், நான் எடுத்துருக்க அளவுக்கு இது போதும்னு சொல்லிட்டு, இது வந்து சுத்தமான ஒரு வெல்லம். இதில் வந்து எந்த ஒரு கல் மண் எதுவுமே இருக்காது. அதனால் டேரெக்டாக தட்டிட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு. கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு. நான் அமுத்தி லைட்டாக பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் அந்த வெல்லத்தை போட்டேன்.
இந்த வெல்லத்தை போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டோன்னா அது கரைஞ்சி வர்றதுக்குள்ளே அதுவும் இனிப்பு நல்லா சேர்ந்துரும். இந்த சமயத்தில் வந்து ஒன்று சேர்ப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் வெந்துருச்சான்னு திரும்பவும் பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்குவேன். இப்போவே போடுவேன். இந்த பாருங்கள் கொஞ்சம் நான் எப்போவுமே ஸ்டாக் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஏலக்காய் ஒரு பாக்கெட் 10 ரூபா விற்கிதுங்களா, அதை வாங்கி கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அரைச்சி தேவைன்ற அளவு போட்டுட்டு மீதி இந்த மாதிரி குட்டி டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், ஓயாமல் அரைக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த நல்லா கொதித்து வந்தோடனே தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போடுவேன். நான் வீடியோ எடுக்கும்போதே போட்டிருப்பேன். மீதி இருக்கிற ஏலக்காய் தூளையும் போட்டுருவேன். அதில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு இப்போ போடுவேன். நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. எல்லாம் நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ அப்போல்லாம் கிளறி விட்டுருங்க. தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் கட்டியாயிரும். என்ன பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குதா. இப்போ சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டோன்னா இனிப்பு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால எந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் இனிப்பு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிண்டியாச்சு. நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்லாம். செம்மையாக இருந்ததுங்க, வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு நான் எங்கள் அம்மா வச்ச மாதிரியே நான் வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கன்னு. இந்த மாதிரி பாரம்பரிய உணவெல்லாம் நம்ம கொடுக்கலாம், நல்லதும் கூட குழந்தைங்களுக்கு. நீங்கள் செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா 5 நிமிஷம் கொதிச்சோன்னே இறக்கி வச்சு சாப்பிட்லாம். என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. டியூஷன் பாப்பாவுக்கும் கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.